அதிகமான பாதிப்புகள் யாருக்கு ஏற்பட்டது என்ற ஒரு வினா வருகின்றது அல்லவா? யாருக்கு அதிகமான பாதிப்பு? அதிகமான பாதிப்புனா உண்மையாகவே அதிகமான பாதிப்பு இஸ்ரேலுக்கு தான் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது. ஒன்று என்னன்னா, ஈரானுங்கிறது ஒரு பரந்துபட்ட நாடு. நமக்கு தெரியும், பாரசீகம்ங்கிறது இந்த பக்கம் முழுவதும் அரபு நாடுகள். இந்த எல்லா அரபு நாடுகளும் சேர்ந்தா என்ன பூமி வருமோ அதே அளவுக்கு ஒரு பெரு பூமியை கொண்டது ஈரான். எனவே ஈரானுடைய நிலப்பரப்பு பெரியது. 9 கோடி மக்கள். இந்த 9 கோடி மக்கள் ஒரு இடத்துல இருக்கலங்க, பரந்துபட்ட பூமியில இருக்கிறாங்க அவங்க. இப்போ ஈரானுடைய தலைநகர் தெஹரான் எடுத்துக்கிட்டீங்கன்னா, தெஹரான்ல மட்டும் 1 கோடி மக்கள் இருக்காங்க. கேபிட்டல் சிட்டில அப்படி இருப்பாங்க. இதை தாண்டி மற்ற எல்லா சிட்டிகள்லையும் தான் கிட்டத்தட்ட 9க்கு மேற்பட்ட மாநிலங்கள். அங்கதான் இவ்வளவு மற்ற 8 கோடியும் பிரிஞ்சு இருக்காங்க. அப்ப தமிழ்நாட்டை எடுத்துக்கிறீங்களேன், தமிழ்நாட்டில் 7-7 கோடி மக்கள் இருக்காங்க. ஆனா சென்னையில மட்டுமே நம்ம 1.5 கோடி 2 கோடி மக்கள் இருப்பாங்க. அது கடுமையான மக்கள் நெரிசல் கொண்ட ஒரு நகரம். ஆனா ஈரானை பொறுத்தவரை அப்படியான இடம் கிடையாது. ஆனா இதையே மாறி நீங்க டெல் அவீவ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இஸ்ரேல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இஸ்ரேல் ஒரு சிறிய நிலப்பரப்பு. அந்த இஸ்ரேல்னா ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனம், அது சிறிய நிலப்பரப்பு. டெல் அவீவை வந்து துபாய் மாதிரி இருக்கும், நெருங்கி 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 இருக்கக்கூடிய சிட்டி. நம்ம கொழும்பு கூட அப்படி கிடையாது. நெருக்கமான இடங்களை கொழும்புல ஒரு சில இடங்களை நீங்க பார்க்க முடியும். வேணும்னா பெட்டா மார்க்கெட்டை பார்க்க முடியும், நெருக்கமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா, மண்ணடி, சென்னையில் உள்ள ஒரு பகுதிகள் இருக்கு, நெருக்கமாக இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் வந்து டெல் அவீவ்ங்கிறது. டெல் அவீவ் ரொம்ப நெருக்கம். எனவே ஒரு அட்டாக் நடந்தா கூட எல்லாம் காலியா போயிடும். இப்போ டெல் அவீவ் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, டெல் அவீவுடைய அழிவே அவர்களுடைய ஊடகங்கள் என்ன சொல்றதுன்னா, 1/3 பங்கை ஈரான் அழித்து விட்டது அப்படிங்கிறாங்க. அந்த 1/3 பங்கு எவ்வளவு சொல்றாங்கன்னு கேட்டா, கிட்டத்தட்ட 47 பில்லியன் USD வரும்ங்கறாங்க. மொத்தம் கிடையாது, டெல் அவீவுடைய நஷ்டம் 47 பில்லியன் USD ன்னு சொன்னா, மொத்த காசா அழிச்சிருக்காங்கல்ல, மொத்த காசாவை திருப்பி கட்டி எடுக்கிறதா இருந்தா எவ்வளவு வரும், எவ்வளவு தேவை என்று சொல்லி 41 பில்லியன் டு 43 பில்லியன்ங்கறாங்க. அப்ப மொத்த காசாவை கட்டி அமைக்கிறதுக்கு எவ்வளவு தேவையோ அதை விட அதிகமான தொகை மீண்டும் இஸ்ரேலுடைய தலைநகர் டெல் அவீவை கட்டமைக்கிறதுக்கு தேவை அப்படிங்கிறாங்க. அதை தாண்டி இப்ப காசாவுக்குள்ள வந்த இழப்புகள் எல்லாம் 2 ஆண்டுகளாக நடந்த இழப்புகள். இது 12 நாளுக்குள்ள நடந்த இழப்புகள் டெல் அவீவ்ல மட்டும். அதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இஸ்ரேலுடைய அவருடைய கெத்தையை இல்லாமல் ஆக்கிட்டாங்கல்ல. இஸ்ரேலுக்குள்ள யாராவது தாக்க முடியுமான்னு கேட்கறாங்க. இஸ்ரேலுக்கு கை வைத்து விட்டு யுத்த நிறுத்தம் என்பது அசாதாரணமான விஷயம். இப்ப முதல்ல பாலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனையில முதல்ல அட்டாக் பண்ணது யாரு? பாலஸ்தீன விடுதலை ராணுவம் தானே அட்டாக் பண்ணினாங்கல்ல. என் மேல கை வச்சிட்டல, அதனால விட மாட்டேன்னு சொல்லி 2 வருஷமா யுத்தம் நடக்குது. எத்தனை சீஸ்ஃபயர் மீட்டிங் போட்டாங்க? ஏதாவது சாத்தியப்பட்டுச்சா? சாத்தியப்படல. அப்ப சமாதானம் சமாதானம் சமாதானம்ங்கிறோம். காசாவோட சமாதானம் வரமாட்டேங்குது. ஏன்னா எங்க மேல அடிச்சிட்டாங்க, நாங்க அப்படி விட முடியுமா? திரும்ப திரும்ப குண்டு போடுறல. ஏன் இதே மாதிரி ஈரானுக்கு போடல? எங்க மேல அடிச்சிட்டாங்க, திருப்பி நாங்க விட முடியுமா? டெல் அவீவுக்கு அடிச்சிட்டான், பிரதமர் வீட்டுக்கே அடிச்சாங்க, எவ்வளவு அநியாயத்தை பண்ணிவிட்டாங்க. எனவே நாங்க விட மாட்டோம், 12 நாள் யுத்தமா நாங்க தொடர்ந்து நடத்த போறோம். இப்படி நடத்த வேண்டியதானே? ஏன் நடத்தாம ட்ரம்ப் வழியா கெஞ்சினீங்க? அதாவது இந்த யுத்த நிறுத்தம் வந்து அன்னைக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, தெஹரானுடைய அரச தொலைக்காட்சியினுடைய அறிவிப்பாளர் இருக்கார்ல, அவர் சத்தம் போட்டு மேசையில் அடிச்சு கத்தினாரு. என்ன சொன்னாருன்னு சொல்லி சொன்னா, ஆயத்துல்லா அலி காமனி இடத்தில் கெஞ்சினார் ட்ரம்ப் அப்படின்னாங்க. நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, இதுக்கு ஏதாவது ஒரு மறுப்பை அமெரிக்கா சொன்னதா? எங்கேயும் சொல்லல. அப்ப கெஞ்சி கூத்தாடித்தான் இந்த யுத்தத்தை வந்து நிறுத்தினாங்க. அப்படி என்றால் ஈரான்ல 500 பேர் மௌத்தா போயிருக்காங்க, 500 பேர் மரணிச்சிருக்காங்க. எனவே ஈரானுக்கு பலத்தாடினா ஈரான் வெளிப்படையா சொன்னாங்க எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, என்ன இழப்புன்னு சொன்னாங்க. இஸ்ரேல் வெளிப்படையா சொல்லல, எல்லா ஊடகங்களையும் கண்ட்ரோல் பண்ணாங்க, ராணுவ கண்ட்ரோலை போட்டாங்க. எந்த ஊடகம் எங்கள்கிட்ட கேட்காம எதுவும் போட, அதை மீறி பல செய்திகள் வெளியே வந்தது. வெளியே வந்ததுல என்ன சொன்னாங்கன்னா, இது வரைக்கும் 50+ பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இப்ப 50 பேர் கொல்லப்பட்டதுங்கிறது உண்மையான்னு கேட்டா உண்மை இல்லை. ஏன் உண்மை இல்லைன்னு கேட்டா, ஈரானுடைய ஒரு தாக்குதல் நடந்தது அவருடைய சொரேகா மருத்துவமனை மேல. அந்த தாக்குதல் நடந்ததோட டொனால்ட் ட்ரம்ப், அதாவது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹு வந்து என்ன சொல்றாருன்னு சொன்னா, எங்களுடைய மக்களை கொத்து கொத்தாக கொள்கிறீர்கள், நாங்கள் விட மாட்டோம்ங்கறாரு. 50 பேரை கொண்டு கொத்து கொத்தாக கொள்றது, அது 50 பேர் அவ்வளவு நாளா கொண்டது. சொரேகா மருத்துவமனைக்கு அட்டாக் பண்ணது மட்டும்தான். உடனே எங்கள் மக்களை கொத்து கொத்தாக கொள்கிறீர்கள் அப்படிங்கிறார். கொத்து கொத்தாக கொள்றனால ஒரு 500 பேரையாவது கொண்டிருக்கணும். அப்ப என்ன அர்த்தம்னா, சொரேகா மருத்துவமனைங்கிறது காசாவுல அட்டாக் பண்ணி காசா போராளிகளால் அடி வாங்கிட்டு காயப்பட்டு கிடப்பாங்கல்ல, அந்த சோல்ஜரை ட்ரீட்மெண்ட் பார்க்கறது தான் சொரேகா மருத்துவமனை. அதுக்கு வச்சு வெளுத்ததோட என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, அதுல பல பேர் கொல்லப்பட்டாங்க. அதை மறைச்சிட்டு தான் இந்த மைண்ட் வாய்ஸ் வந்து வெளியில பேசினது. இன்னும் சொல்ல போனா, இன்னைக்கு மலேசியாவுடைய நேஷனல் மீடியாக்களுடைய தரவு பிரகாரம் என்ன சொல்றாங்கன்னா, மொசாதுடைய உளவு பிரிவை சேர்ந்தவர்களையே 3000 பேருக்கு மேல ஈரான் போட்டு தள்ளியிருக்கலாம் என்று மலேசியாவுடைய ஊடகங்கள் சொல்கிறது. மொசாதுக்கு வேலை பார்த்தாங்கன்னு சொல்லி இதுவரைக்கும் 700க்கும் மேற்பட்டவர்களை ஈரான் கைது செய்திருக்கிறது. 18 பேரை தூக்குல போட்டுருக்காங்க. இந்த 12 நாளுக்குள்ள 18 பேரை தூக்குல தொங்க விட்டுருக்காங்க. 700 பேருக்கு மேல கைது பண்ணியிருக்காங்க. ஏன்னா மொசாதுல நிறைய வேலை பார்த்தான், எல்லாரையுமே தட்டி 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 தூக்கினாங்க. அப்ப மொசாதுடைய ஆட்கள் கைது செய்யப்பட்ட 700 பேர் கைது. ஈரானுடைய எத்தனை பேர் கைது பண்ணீங்க? ஒருத்தரை கூட கைது பண்ணல. இவர்களுடைய விமானம், அதாவது F-35 விமானங்கள், உலகத்தில் யாராலும் அட்டாக் பண்ண முடியாது என்று சொன்ன 4 விமானங்களை அடிச்சு கீழே விழுத்தாட்டினாங்க. அதனுடைய விமானிகளை கைது பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய எத்தனை பேர் அவங்க கைது பண்ணாங்க? என்ன சொல்லலாம்னா, ஈரானுடைய தளபதிகளை நாங்க கொன்னுட்டோம், 5 பேரை கொன்றமா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது ஆரம்பத்தில் நீங்க கொன்றது யாருமே மறுக்கலையே, தளபதிகளை கொன்றீங்க. அதே நேரத்தில் காசாவுல அப்படி பார்த்தா எத்தனை இஸ்ரேலுடைய தளபதிகள் கொல்லப்பட்டாங்க? அப்ப அதுல தோல்வி ஒத்துக்கொள்வாங்களா? எனவே மனித வளம் வெளிப்படையா பாத்தீங்கன்னா, ஈரான்ல 500 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, இஸ்ரேல்ல 50 பேர் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா யதார்த்தமாக இஸ்ரேல்ல தான் அதிகமானவங்க கொல்லப்பட்டிருப்பாங்க, கொல்லப்படணும். நீங்க இப்ப பாருங்க, அதுல ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு பாலிஸ்டிக் மிசைல் பட்டிருக்கு. போட்டோல பாக்குறீங்க, புகைப்படம் வீடியோ எல்லாம் இல்ல சர்வதேச ஊடகமே காட்டுது. அப்படியே அடிச்சு சதச்சு வச்சிருக்காங்க. இதுக்குள்ள ஒருத்தருமே சாகலையா, ஆனா 200 பேருக்கு படுகாயமா. அது எப்படி?
இது என்னன்னா 200 பேர் படுகாயப்பட்டானே, அது ஒருத்தன் கூட அவங்களுக்கு சாகல. அவ்வளவு டெல் அவிவ் அளிக்கப்பட்டிருக்கு, ஜெருசலம் அளிக்கப்பட்டிருக்கு, அஸ்தோத் அளிக்கப்பட்டது, அவருடைய எல்லா நகரம் ஜெருசலத்தினுடைய பல பகுதிகள் அளிக்கப்பட்டது. ஈவன் சொல்ல போனா ஜெருசலத்தினுடைய பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் புதிதாக எந்த பகுதியெல்லாம் இஸ்ரேல் பிடிச்சதோ அந்த பகுதி ரெசிடென்சியல் ஏரியாவா மாத்தி வச்சிருக்காங்க. அதுக்கே அடிச்சாங்க. அப்ப அவ்வளவு அடியிலையும் 50 பேர் தான் செத்து போனாங்க. இது வந்து மிகைப்படுத்தல குறைச்சி நாங்க கெத்து தான் காட்டுறதுக்கு. இது வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா, இஸ்ரேலுக்குள்ள ஒரு ஏவுகணை வந்து விழாது தெரியுமா, அப்படி மறைச்சிருந்தாங்க. இப்ப இஸ்ரேலை சொல்லுது 600 ஏவுகணை அடிச்சாங்க. ஈரான் அடிச்சது எத்தனைங்கிறது ஈரான் சொல்லட்டும், அது வேற. இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா 600 பாலிஸ்டிக் மிசைல் வந்தது அப்படிங்கறாங்க. இஸ்ரேலுடைய பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க ஜீல் ஒன்னு அடிக்கிறாங்க, அது வரும்போது ஒன்னு தான் வருது, வந்து 100 மீட்டர் இருக்கும்போது 26 பிரியுதுங்கறாங்க. இத நம்ம சொல்லல, அவர்களுடைய ஊடகம் சொன்னது. எனவே ஈரான் அடிச்சதுங்கிறது இது மரண அடிங்க. அதனால தான் சமாதானம். நான் கேட்கிறேன், கடைசி அடி அந்த 3 நாள் நடந்ததுல ஒரு விவகாரம் இருக்குது. இந்த சமாதானம்ங்கிறது பேசிக்கிட்டு நடந்த ஒரு சமாதானம் தான், அதை யாரும் மறுக்கிறதுக்கு இல்ல. ஆனா அத கூட ஏன் ஈரானோட பேசிக்கிட்டு செய்யற அளவுக்கு வந்துச்சு? நீங்க ஈராக்கோட சதாம் ஹுசைனோட இப்படி பேசிக்கிட்டு செஞ்சீங்களா? அல் காய்தாவை விரட்ட போறோம்னு போனீங்களா? ஆப்கானிஸ்தான்ல இப்படி செஞ்சீங்களா? அல்லது வியட்நாம்ல இப்படி பண்ணீங்களா? எந்த நாடு உலகத்துல இப்படி பண்ணிச்சு? பேசிக்கிட்டு நாங்க உங்களுக்கு அடிச்சிட்டோம், ஃளைட்டை போட்டு உனக்கு குண்டு போட்டது பிள்ளதான், அதே மாதிரி வேணும்னா எங்க ஆட்களை நாங்க ஓரமாக்கிறோம், நீ எங்க பேஸுக்கு அடிச்சுக்க, ஏன் பேஸுக்கு அடிச்சுக்கன்னு அவனே சொல்ற அளவுக்கு நிலைமை இருக்குன்னா யார் வென்றா? எங்கேயாவது சொல்லுவாங்களா என்னுடைய பேஸுக்கு நீ அடிச்சுக்க? சரி, கடைசி ராக்கெட் அடியும் இஸ்ரேல் மேல ஈரான் தானே அடிச்சாங்க, இஸ்ரேல் ஈரான் மேல அடிக்கல. அப்ப இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஈரானியர்களை இந்த யுத்தத்தில் நீங்க கொண்டு புரிஞ்சுக்கிறீங்க. டெக்னாலஜில அவங்க மார்க்க ரீதியாகத்தான் அவர்கள் தவறான புரிதலில் இருக்கிறார்கள், தவறான பிழையான வழியில் இருக்கிறார்கள். அது நம்ம அது தனியா பேச வேண்டிய சாப்டர். ஆனா டெக்னாலஜின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க உச்சம் தான். அதாவது ஒரு அறிவாளி வழிகேட்டில் இருப்பானா இல்லையானா கண்டிப்பாக இருப்பான். பெரிய அறிவாளி, படிச்சிருக்காரு, பல PhD முடிச்சிருப்பாரு. ஆனா அவரை பாத்தீங்கன்னா அவர் வேற எதையாவது வணங்கிக்கிட்டு இருப்பாரு. அந்த வணக்கம் இபாதத்து விஷயங்கள்ல, வணக்க வழிபாடுகள்ல, அவருடைய மதம் சார்ந்த விவகாரங்கள்ல தவறான புரிதல். நிறைய விஞ்ஞானிகள் என்ன பண்ணுவாண்டா, கடவுளை இல்லைன்னு கிடப்பான், இந்த உலகத்தை படிச்சது எல்லாம் இயற்கை, காத்து எல்லாம் இயற்கை அப்படின்னு கிடப்பான். ஆனா அவன் அறிவாளி. ஆனா நேர்வழியில் இருக்கானா? நேர்வழியில் இல்ல. அறிவுக்கும் அறிவாளியாக இருப்பதற்கும் நேர்வழிக்கும் சம்பந்தம் இல்லை. எஹதி மையசா, நாடியவர்களுக்கு தான் நேர்வழி. நீங்க அறிவாளிங்கிறதுனால உங்களுக்கு நேர்வழி, நீங்க அறிவாளி நான் படிச்சு எல்லாம் கரெக்டா இருந்து அர்த்தம் இல்லை. அதை அல்லாஹ் தான் தருவான். ஆனால் அந்த அறிவாளியா அந்த டெக்னாலஜி விஷயங்களை திளைக்க முடியும். அப்ப ஈரானியர்களுடைய மத விவகாரத்தை நான் இங்க பேச வரல, அதுல அவர்கள் தவறான வழியில் இருக்கிறார்கள், 100 அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் டெக்னாலஜியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சவுதிக்காரனுக்கு இல்லாத டெக்னாலஜி, அரபு மேற்கு நாடுகிட்ட இல்லாதது, ஈவன் ரஷ்யா அமெரிக்காட்ட இல்லாத டெக்னாலஜி அவன் இருக்குதுங்கிறத காட்டிட்டானா இல்லையா? பொருளாதார தடை, 70 வருஷமா உள்ள நுழைய முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஆனா பாலிஸ்டிக் அடிக்கிறான், சூப்பர்சோனிக் அடிக்கிறான், வளிமண்டலத்துக்கு வெளியில போய் நின்று தன்னுடைய திசையை தானே தேர்வு செய்கிற ஆயுதத்தை கொண்டு தாக்குதல் நடத்தப்படுகிறது. அதுவும் இஸ்ரேலுக்குள்ள நுழைய முடியுமானா கரெக்டா மொசாதுடைய தலைமையகத்துக்கு அட்டாக் நடக்குது. உளவு பிரிவு உள்ள தலைமையகங்கள் இதெல்லாம் இருக்கும், எல்லாத்துக்கும் கரெக்டா அடி விழுகுது. எப்படி இதெல்லாம் பண்ணாங்க? அப்ப என்ன அர்த்தம்னா அவர்கள் டெக்னாலஜில உச்சம் போவார்கள், போய் இருக்கிறார்கள். எனவே பாதிப்பு யாருக்குன்னு கேட்டீங்கன்னா 100% இந்த யுத்தத்துல தோல்வி அடைந்தது இஸ்ரேலும் அமெரிக்காவும். அதனால தான் இப்ப கெஞ்சினாங்க, கால உலாத குறையா கெஞ்சி பேசிக்கிட்டு தான் இந்த முடிவுக்கு வந்தாங்க. ஜெயிச்சது ஈரான் தான். ஈரான் தான் இனிமேல் சவுத் ஏசியாவினுடைய மத்திய கிழக்கினுடைய வல்லரசு என்பதை யாரும் மாற்ற முடியாது. சரி, அவ்வளவு அடி வாங்கினாங்களே, அடி வாங்கினவன் சரண்டர் தானே ஆகணும். ஈரான் பாராளுமன்றம் தீர்மானம் 222 மெம்பர்ஸ் அவங்க எம்பிக்களும் சேர்ந்து பாராளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்க. சர்வதேச அணுத்தடுப்பு முகமையோடு நாங்கள் இனி போவதில்லை. இஸ்ரேல் மாதிரி தான் நாங்கள் மாட்டாங்க, நீ அணு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு அணு ஆயுதத்தை கண்ட்ரோல் பண்ணுகிற சர்வதேச அமைப்போடு இணங்க மாட்டேங்கிற, எங்கள்கிட்ட நாங்கள் இணங்க மாட்டோம். வேண்டி இனிமே அணு தடுப்பு என்ற பேர்ல ஒருத்தன் உள்ள போக முடியாது. இதுக்கு முன்னும் கூட போயிருப்பாங்க, அட்டாக் சண்டை நடக்காம இருந்துச்சுங்களேன், நாங்கள் போகணும் அப்படி போனாங்க, நாங்கள் வரணும் பார்க்கணும் பாங்க, இவங்க சும்மா வந்து பார்த்துட்டு போனாங்க. இப்ப கேட்கறாங்க, அமெரிக்கா அடிச்சது நட்டான்ஸ்ல அடிச்சான், இஸ்பஹான்ல அடிச்சான், அதே மாதிரி போர்ட்டோல அடிச்சான். ஆனா அங்க யுரேனியமே இருக்கல. இப்ப செறிவூட்டப்பட்ட யுரேனியம்ங்கிறது செறிவூட்டப்பட்ட யுரேனியம். இது ஒண்ணு 500 ரூபாய் காசு இல்ல, பர்ஸ்ல வச்சுட்டு எடுத்துட்டு போறதுக்கு, இடுப்புல சொல்லிட்டு போறதுக்கு. அது உங்க வீட்டுல வச்சிருக்காங்க, அப்புறம் நம்ம அப்புறம் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐபேடோ லேப்டாப்போ கிடையாது. இது செறிவூட்டப்பட்ட யுரேனியம். அதை வந்து அது கொஞ்சம் சரிக்கினா கூட எல்லாருமே நாசம், லட்சக்கணக்கான மக்கள் செத்துருவாங்க. அதை இந்த உலகத்துல எவனுக்கும் தெரியாம கண்ணை மறைச்சு ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருக்கான்னு சொன்னா அவன் அறிவாளியா, இவன் அறிவாளியா? கண்டிப்பா. அப்ப அதை ஒளிச்சு வச்சுட்டான்ல. இன்னைக்கு சர்வதேச அணுத்தடுப்பு முகமையினுடைய தலைவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, எங்க அதை கொஞ்சம் காட்டுங்க, நாங்க உள்ள வந்து பாக்குறதுக்கு அனுமதிக்கீங்க, ஒருத்தர் வரக்கூடாது, பார்லிமெண்ட்ல இந்த சட்டம் கொண்டு வந்துட்டான். இப்ப யாருங்க கெத்து? ஈரான் தானே. சிவசேனா, இந்தியாவினுடைய மும்பை டெல்லிகளில் இயங்கக்கூடிய ஒரு கட்சி சிவசேனா, பால் தாக்கரே அவங்க எல்லாம் இருந்த கட்சி. சிவசேனாவினுடைய ஒரு முக்கியமான மெம்பர் இன்னைக்கு பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுக்குறாரு. ஈரானுக்கு இருந்த கெத்து வந்து இந்தியாவுக்கு எல்லாம் போச்சு, ஈரான் மாதிரி இருக்கணும், பாகிஸ்தான் விஷயத்துல நீங்க அப்படி இருக்கல, பாத்தீங்களா நின்று பார்த்தா பிடிச்சா பாத்தீங்களா அப்படின்னாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த யுத்த கால பகுதிகளில் இந்தியா பிரிக்ஸ்ல இருக்கிறாங்க, பிரிக்ஸ் கூட்டமைப்புல சைலண்டா இருந்தாங்க, யூஎன்ல சைலண்டா இருந்தாங்க. இன்னைக்கு ஈரானுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதல் பிழைன்னு சொல்லி பிரிக்ஸ் முடிவெடுக்குது, இந்தியாவும் சேர்ந்து ஆமா பிழைதாங்கிறாங்க. இப்ப யாருங்க ஜெயிச்சா? எனவே வெற்றி சாதாரண அடியில. எனக்கு பர்சனலா எனக்கு எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மனக்கவலை என்னன்னா, யுத்தங்கள் நடத்தப்படக்கூடாது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, அமைதி திரும்ப வேண்டும், யாரும் சண்டையிடக்கூடாது, பொதுமக்கள் கொல்லப்படக்கூடாது. ஆனா இந்த 12 நாள் யுத்த விஷயத்துல உடனடியாக அவன் சொன்ன, அவன் கேட்டான், கெஞ்சினான்றதுக்காக ஈரான் இந்த முடிவுக்கு வந்திருக்க கூடாது.
மொத்தமாக வெளுத்து முடிச்சிருக்கணும். இனிமே யோசிக்க கூட எந்த நாட்டுக்குள்ளேயும் போகிறதுக்கு மொசாது நினைக்கக்கூடாது, அமெரிக்கா நினைக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு இன்னொரு 10 நாள் அடிச்சிருந்தாண்டு வைங்க, அதுக்கப்புறம் நீங்கள் மேப்பில் தேட வேண்டி வரும், எங்கே இஸ்ரேல் ஒன்று இருந்துச்சா என்று தேட வேண்டி வந்திருக்கும். அதை செய்யாமல் இந்த இடத்துக்கு போனாங்கல்ல, அது மட்டும்தான் முடிச்சிருக்கணுங்கிற ஒரு மனக்குறை தான் எல்லோருக்கும் இருக்கிறது. எனவே ஜெயிச்சது ஈரான்.